துளாராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். துளாராசி பங்குனி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் கடைசி மாதம் 12வது மாதம் துளாராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் மீன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த பங்குனி மாசம். பங்குனி மாசம் அப்படிங்கிறது உபய மாசமா இருக்கிறதுனால இந்த மாதம் பாத்தீங்கன்னா வீடு சம்பந்தமான எந்த வேலைகளும் செய்யக்கூடாது. வீடு கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல்கள் வைக்கிறது, வீடு மனை கொள்றது, இந்த மாதிரியான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. பங்குனி மாசம் 13ஆம் நாள் பார்த்தீங்கன்னா ராமநவமி. ராமநாமம் ஜபிப்பதற்கு ஆரம்பிப்பதற்கு மிக அற்புதமான நாள். அதாவது ராமநாமம் சொல்வது நம்மளுடைய எல்லா முன்னோர்கள் சம்பந்தமான சாபம் வரைக்கும் விலக்கி நமக்கு நன்மையை தரக்கூடிய பலனை தரக்கூடியது தான் ராமநாமம். ராமநாமத்துடைய மகிமை அளவற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அன்றைய தினம் ராம நவமி அன்று குறைஞ்சபட்சம் ஒரு 108 தடவையாவது ராம நாமம் சொல்பவர்களுக்கு அவர்களுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் அனைத்தும் விலகும். எங்கெல்லாம் ராமநாமம் ஜபிக்கப்படுகிறதோ அங்க ஆஞ்சநேயர் இருப்பார். எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தீய சக்திகள் அண்டாது, பிளாக் மேஜிக் பாதிப்பு இருக்காது. அப்ப பாத்தீங்கன்னா ராமநாமம் சொல்வதற்கு மிகச் சிறப்பான நாள் ராம நவமி. இந்த மாசி முடிஞ்சு பங்குனி மாசம், இந்த பங்குனி மாசத்துல 18ஆம் நாள் பார்த்தீங்கன்னா மாசி 18ஆம் நாள் பங்குனி உத்தரம். பங்குனி உத்தரங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும். எல்லா தெய்வத்திற்கும் திருக்கல்யாண உற்சவம் நடக்கும். அந்த திருக்கல்யாண உற்சவத்தை கண்டு வருபவர்களுக்கு, சேவித்து வருபவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தம்பதிகள் ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த கணவன் மனைவி சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக அன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடும் திருக்கல்யாண உற்சவத்தை காண்பதற்கு மிகச் சிறப்பான நாள் பங்குனி உத்தரம். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி மாசத்திலே துளாராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் சுக்கிரன். உங்க ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன் தான். அப்ப உங்க ராசிநாதன் சுக்கிரன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்கிறார். நோய் எதிரி ஒம்பழுக்கு கடன் உத்தியோக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்கிறார் 11ஆம் தேதி வரை. 11ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். பொதுவா ராசிநாதன் உச்சம் அடைவது நன்மை. ஆனா 6ஆம் இடத்துல உச்சம் அடைவது தான் கொஞ்சம், அதாவது ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். ஒரு சில ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலைமை இருக்கும். எதிரி தொல்லைகள் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனா 8ஆம் இடத்து அதிபதி அவர் தான். 8ஆம் இடத்து அதிபதி 6ல் உச்சமாகிறாருன்னா விபரீத ராஜயோகம், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற அமைப்புல எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். 6ஆம் இடத்துல இருந்து 11ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் இடத்துல சஞ்சரிப்பது யோகம். ஏன் அப்படின்னா நேரா 7வது பார்வையா உங்க ராசியே பார்க்கிறார். ராசிநாதன் ராசியை பார்க்கறது நன்மை. அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழில் அமோக லாபம், அதே போல பாத்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களையும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வரார் 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிநாதன். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். இந்த 2க்கும் 7 கூடியவர் யாருன்னா செவ்வாய் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். எத்தனாம் தேதி வரைக்கும் அப்படின்னா 19ஆம் தேதி வரை. பொதுவா 2ஆம் இடத்து அதிபதி 5ல் சஞ்சரிப்பது நன்மை. ஏன் அப்படின்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, குடும்பத்தில் வருமானம் இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் சேரக்கூடிய அமைப்பு, திருமணம் மூலமாகவோ அல்லது குழந்தை பிறப்பு மூலமாகவோ. அதே போல 7ஆம் இடத்து அதிபதி 5ல் செஞ்சிருக்காருன்னா 5 காதல், 7 கல்யாணம். கல்யாணம், காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு, 7ஆம் இடம் 2வது குழந்தை, 5ஆம் இடம் முதல் குழந்தை, குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான கூட்டு தொழிலில் லாபம், நண்பர்கள் மூலமாக நன்மை. அதே போல பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணை வழியாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோகங்கள் கிடைக்கும். ஆனால் 19ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைகிறார். 2ஆம் இடத்து அதிபதி 6ல் மறைகிறார்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு கடினம். அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். வாழ்க்கை துணையிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். அதே போல நண்பர்களிடமும் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். 2 7 கோடியவர் 6ல் மறைகிறார் 19ஆம் தேதிக்கு அப்புறம்.
அதனால முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் 19ஆம் தேதிக்கு அப்புறம். அதாவது பங்குனி 18ல இருந்து பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரமா, அதுல இருந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்வது உங்களுக்கு யோகத்தையும் நன்மையும் சிறப்பாக செய்யும். ஆனா வாழ்க்கை துணையிடம் மட்டும், குடும்பத்தில் உள்ளவர்களிடம் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்க்க வேண்டும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், தொலைதூர பயணம், ஒரு கேள்வி ஸ்தானத்துக்கு அதிபதியும். 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துக்கும் அதிபதி புதன் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 6ஆம் தேதி வரைக்கும் வக்கரகதியில செஞ்சிருக்கிறார். மறுபடியும் 27ஆம் தேதி வரைக்கும் நேர்கதியில செஞ்சிருக்கிறார் 5ஆம் இடத்துல. 9ஆம் இடத்து அதிபதி 5ல சஞ்சரிப்பது நன்மை. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்ப 5ம் 9ம் மிஞ்சும் பொருள் தரும். எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை தரும். அதே போல தெய்வ அனுகூலங்கள், குலதெய்வ அனுகூலங்கள், குலதெய்வ வழிபாடு, தெய்வ சேத்திரங்கள் எல்லாம் சென்று வழிபாடு செய்கிறது, அந்த மாதிரியான குரு அருள் பெறக்கூடிய அமைப்பு, பெரிய மகான்களுடைய தரிசனம் பெறக்கூடிய அமைப்பு, ஜீவசமாதி சென்று வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நன்மைகள் நடக்கும் தெய்வ அருளால். 12ஆம் இடத்து அதிபதி அவர் தாங்கிறதுனால குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்து அதிபதி 5ல இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, வீட்டிலே வயதானவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. 27ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் 6ஆம் இடத்துல போய் நீச்ச கதியில சஞ்சரிக்கிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி. 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷிகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 11ஆம் இடத்து அதிபதி சூரியன் உங்க ராசிக்கு இந்த மாசம் 6ஆம் இடத்துல மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா இந்த 11ஆம் இடத்து அதிபதி 6ல சஞ்சரிக்கிறதுல லாபம் தடைபடும். லாபம் தடைபடும்னா லாபம் செலவாகும். லாபம் பாத்தீங்கன்னா கடனுக்கோ அல்லது வட்டிக்கோ போகக்கூடிய அமைப்பாக இருக்கும். மூத்த சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மூத்த சகோதரிடம் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெருங்கிய நட்பு வட்டாரங்களிடம் அது ஒரு சில மனக்கசப்பு ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஆக சிவபெருமானுடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் சிவபெருமான் வழிபாடு, 19ஆம் தேதிக்கு அப்புறம் முருகப்பெருமானுடைய வழிபாடு, சிவபெருமானுடைய வழிபாடும் முருகப்பெருமானுடைய வழிபாடு. சிவபெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலே விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது, பிரதோஷ வழிபாடு செய்கிறதும், அதே போல முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையிலே முருகனுக்கு நெய் விளக்கேற்றி அரளிப்பூ சாற்றி வழிபாடு செய்கிறதும் இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான பலனை தரும் இந்த பங்குனி மாசம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு 6ஆம் இடம் வலுவடைகிறதுனால எதிரி தொல்லை, நோய், ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலைமை இருக்கும், எதிரி தொல்லை இருக்கும், வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு வரக்கூடிய மாதமாக இருக்கிறது. ஆக 6ஆம் இடம் வலுவடைகிறதுனால பொதுவாக அப்பயும் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதன் 7ல் உங்களை ராசியை பார்க்கறதுனால எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் முருகப்பெருமானையும் சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது இந்த பங்குனி மாதம் துலா ராசிக்காரர்களுக்கு யோககரமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.